நெக்ஸ்ட் லெவலில் வந்து நீங்கள் ஏன் தெரிவு செய்யணும்னு சொன்னால் விசா வந்து ரெஃப்யூசல் பண்ணப்பட்டிருந்தாக்கப்பட்டாலும் நீங்கள் அடம் பிடிச்சா உங்களுக்கு ஒரு இடம் நீங்கள் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் லெவலில் வந்து வீடியோ செய்து கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த வாழ்க்கையில் இந்த வீடியோன்றது ஒரு பெரிய மாற்றமாக இருக்குது. எனக்கு வந்து ஃபாஸ்ட் ரெஃப்யூசல் இருக்குது. இந்த கன்சல்டன்சிஸுமே வந்து ரெஃப்யூசல் ட்ராக்ல வந்து எடுத்து கேர் பண்ணி அவங்க அடுத்த ஹையர் ஸ்டடீஸ் போகணுன்றதுக்காண்டி வந்து அதை வந்து செய்யறதில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேர் தர்ஷன் ராஜரட்னம். நான் இப்போதான் ரீசெண்டாக யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னாலேருந்து பாஸ் அவுட் பண்ணிட்டேன். இன்றைக்கு நாங்கள் இருக்கிறத வந்து நெக்ஸ்ட் லெவல் எஜுகேஷனில் வந்து இருந்து கொண்டிருக்கிறேன். உண்மையாகவே இப்போ நான் வீடியோ கொடுத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. நான் தான் வீடியோ கொடுக்குறேன்னு மாதிரி. ஏனென்று கேட்பீங்க, நிறைய பேர் நெக்ஸ்ட் லெவலில் வந்து வீடியோ செய்து கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த வாழ்க்கையில் இந்த வீடியோன்றது ஒரு பெரிய மாற்றமாக இருக்குது. காரணம் வந்து என்னன்னு சொன்னால், எனக்கு வந்து ஃபாஸ்ட் ரெஃப்யூசல் இருக்குது. உதாரணமாக வந்து இந்த கன்சல்டன்சிஸுமே வந்து ரெஃப்யூசல் ட்ராக்ல வந்து எடுத்து கேர் பண்ணி அவங்க அடுத்த ஹையர் ஸ்டடீஸ் போகணுன்றதுக்காண்டி வந்து அதை வந்து செய்யறதில்லை. ஆனால் இங்கே வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்ட பொழுது எல்லாரும் சொல்ற மாதிரி ரெஃப்யூசலுக்கு நாங்கள் செய்யறதில்லைன்னு ஒரு பதில் வழங்கப்பட்டது. இருந்தாலும் விட்டாங்கன்னா அதுக்குரிய பெர்மிஷனை தந்து தொடர்ச்சியாக வந்து பெட்ஃபோர்ட்ஷியர் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் ஆஃப் சயின்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்குரிய அந்த ஆஃபர் லெட்டர் எனக்கு கிடைச்சிது. குறிப்பாக நெக்ஸ்ட் லெவலில் வந்து நீங்கள் ஏன் தெரிவு செய்யணும்னு சொன்னால், முதலாவது சொல்லுவேன், நீங்கள் உங்களோட விசா வந்து ரெஃப்யூசல் பண்ணப்பட்டிருந்தா கட்டாயம் நீங்கள் நாட வேண்டிய ஒரு இடம் நெக்ஸ்ட் லெவல் தான். அதுக்கு ஒரு பிரதான காரணம், இங்கே மறுக்கப்பட்டாலும் நீங்கள் அடம் பிடிச்சா உங்களுக்கு ஒரு இடம் இங்கே வந்து கிடைக்கும் நான் நிற்கிறேன். இது மனசுல இருந்தால் சொல்றேன். ஏன்னு சொன்னால் சரியான இன்டர்வியூ கைடன்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பாங்க. ஜெயந்தினி அக்கா அது குறிப்பாக நான் சொல்லணும் இந்த டீம்ல. அடுத்து வந்து கிரி அண்ணா, நீங்க இரவு 10 மணிக்கு கோல் அடிச்சாலும் உங்களோட போன் வந்து கட்டாயம் ஆன்சர் பண்ணப்படும். இல்லாட்டி உங்களுக்கு ஒரு ரிப்ளை கட்டாயம் வந்து கிடைக்கப்படும். அது மட்டும் இல்லாம நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் பயோமெட்ரிக்ஸை வந்து சப்மிட் பண்றது தொடக்கம், உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸை வந்து நீங்கள் எழுதுறது தொடக்கம் முழுக்களுக்குமான கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சுக்கொள்ளும். இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் கொழும்புல இருக்கிற ஒரு கன்சல்டன்சிஸ் போனதால பர்சனலாக வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நிதியை வந்து நான் ஃபினான்ஸை வந்து நான் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நாங்கள் ₹1 காசும் வந்து இங்கே கொடுக்க தேவையில்லை. ஆனால் நாங்கள் ₹1 கோடி கொடுத்த மாதிரி எங்களை அவ்வளவு கேர் பண்ணுறதுக்காண்டி ஒரு 7 பேர் ஒரு குரூப்பில் போட்டு எங்களை எப்பயுமே வாட்ச் பண்ணி கொண்டிருப்பாங்க. அப்போ இப்படி ஒரு விடயம், அதாவது எங்களோட தமிழாக்கள் இடத்துல இப்படி ஒரு கன்சல்டன்சி, எங்களோட அக்கா அண்ணா மாதிரி நடத்துகிற இந்த கன்சல்டன்சி உங்களோட எதிர்காலத்துக்காண்டி காத்து கொண்டிருக்குது. விசா இன்டர்வியூவோ யூனிவர்சிட்டி இன்டர்வியூவோ ஆஃபர் லெட்டரோ அதை எதையுமே பொருட்படுத்த வேண்டாம். நெக்ஸ்ட் லெவல் எஜுகேஷன் அடுத்த ஜனவரி இன்டேக்குக்காண்டி உங்களுக்காக காத்து கொண்டிருக்குது. இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல நான் வந்து UK போயிடுவேன். அங்கே இருந்து உங்களுக்கான முடியும்னா ஒரு வீடியோ வந்து கட்டாயம் தருவேன். பெட்ஃபோர்ட்ஷியர் யூனிவர்சிட்டியில இருந்து கட்டாயம் நீங்கள் உங்களோட ஹையர் ஸ்டடீஸை தாண்டி நெக்ஸ்ட் லெவலில் தெரிவு செய்து கொள்ளுவோன்றதை இந்த சிபாரிசா அமைது. மெட்டாக்கிழமை வீடியோ காண்டி சொல்லாமல் இதை வந்து மனசுல இருந்து சொல்றேன். தேங்க்யூ.